சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர். இது தொடர்பாக தொல்லியல் துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதோட கலை நயத்தை கால நயத்தை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவுன்னு பாக்குறதெல்லாம் ஒவ்வொன்றையும் நின்று நிதானமா ஆய்ந்துதான் முடியும். ஏன்னா அது கோர்ட்டுக்கு போக வேண்டியது. அதனால அங்க போய் தவறு ஏற்பட்டு விடக்கூடாது, நல்லது நழுவி விடக்கூடாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா பார்த்து. பல கோடிகள் மதிப்பு வரும் இல்லைங்களா? கோடிகள் மதிப்பு வரலாம். பழங்கால கற்சிலைகளை தவிர்த்து இந்த மரத்திலான பொருட்கள், கலைப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய இதெல்லாம் எவ்வளவு காலகட்டம் தெரியுது, அதை பத்தி ஆமா, அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் கொஞ்சம் அதுல சில இடர்பாடுகள் சிரமங்கள் இருக்கின்றன, அதை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி அதை. இப்ப எங்களை பொறுத்தவரையிலும் நாங்க காலம் எப்பாற்பட்டது, அது எவ்வளவு காலமானது மொத்தம் தான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய மதிப்பு விதிப்பெல்லாம் இன்னும் பின்னதான் வரும். இது அது காவல் முதல்ல கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஆய்வு எல்லாம் முடிந்த பிறகு உங்களுடைய அந்த ஆய்வுக்கான அறிக்கையை காவல்துறையிடம் ஒப்படைப்பீங்களா அல்லது இந்த துறை சார்ந்த அலுவலகம் ஒப்படைப்பீங்க? இதுல பல துறைகள் சேர்ந்து பணி செய்ய வேண்டியிருக்கு. காவல்துறை முக்கியமா அதை பிடிச்சதுக்கு அவங்களோட சட்ட பிரகாரம் என்னென்னலாம் இருக்குங்கிறது பார்க்கணும். நாங்க காலத்தை பார்க்கணும். இதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போனா இப்படி எல்லாம் அதை பிரசன்ட் பண்ணணுங்கிறது பார்க்கணும், இடத்தெல்லாம் பார்க்கணும். அதனால படிப்படியாக இன்னும் செய்ய வேண்டிய பணிகள். அது முடிந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமா அறிக்கை? கண்டிப்பா குவான்டிட்டி வைஸ் இவ்வளவு சிலைகள், ஓவியங்கள் ஒரே இடத்துல கைப்பற்றுவது இது முதல் முறையா? இது மாதிரி நடந்திருக்கா உங்களோட அனுபவம்? இதையெல்லாம் அப்பப்போ வரும்போது நம்ம வரலாற்றுல எழுதி வச்சிருந்தோம்னா சொல்வதற்கு சௌகரியமா இருக்கும். அப்பப்போ நம்ம இன்னும் இந்த மாதிரி வரலாற்று இதுகள் எல்லாம் எழுதி வைக்காததுனால இப்ப இதுதான் பழமையானதா, இதுக்கு முன்ன இவ்வளவு கிடைச்சிருக்கான்னு சொல்றது கஷ்டம்.